பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றும் நாளையும் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன், மேற்கு வங்காள முன்னாள் முதலமைச்சர் தவ்தே பட்டாச்சாரியா, முன்னாள் ராணுவ தலைமை தளபதி பத்மநாபன், சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, முரசொலி செல்வம் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. பின்னர் தொடங்கும் கேள்வி நேரத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர். இதையடுத்து 2024-25 ஆண்டில் ஏற்பட்ட கூடுதல் செலவுக்கான துணை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பின்னர் மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. நாளை கேள்வி நேரத்துடன் தொடங்கும் கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் முடிந்ததும் 2024-25 ஆண்டு துணை பட்ஜெட் மீது விவாதம் நடைபெறவுள்ளது. விவாதத்தில் உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளிக்க இருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் நிதி ஒதுக்குவதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட இருக்கிறது. அத்துடன் இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டம் நிறைவடைய உள்ளது.